விருந்தினர்களை வந்து அறிமுகப்படுத்திடலாம். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த அரசியல் தலைவர் திரு இதயத்துல்லா அவர்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம் சார். இது சார் எப்படி பார்க்குறீங்க குறிப்பிட்டு முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய இந்த கருத்துக்களை? திமுக கூட்டணியில் இருக்கீங்க, தொடர்ச்சியான ஒரு மிகப்பெரிய அழுத்தமானது வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கா? மக்கள் வந்து தொடர்ச்சியாக உங்கள் மீது வந்து கோபத்தை திருப்பிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை திரு ஸ்ரீனிவாசன் சார் முன்வைக்கிறார். கோபம் என்பது இல்லை, ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த 3.5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனாலேருந்து பார்ப்போம். கொரோனா முன்னால் கூட ஒரு முதல்வர் போய் மருத்துவமனையில் போய் மக்களை பார்க்கல. 2வது இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேராக போய் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு திட்டங்களும் பெண்களுக்கு கொடுத்த திட்டம், அதாவது மாதந்தோறும் பணம், பஸ்ஸு இலவச பஸ்ஸு, அது மாதிரி மாணவ மாணவிகளுக்கு வந்து பணம், இப்படி அவர்களுக்கு ஒன்று ஒன்றா இல்லந்தேடி கல்வி, மருத்துவம் போனது இல்லந்தேடி மருத்துவம், இப்படி ஒவ்வொரு சம்பவம் போது 3.5 வருஷமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார்னால எந்த விதமான எதிர்ப்பையும் அவரால் கொடுக்க முடியலை. இன்னொரு பிரியன் சொன்ன மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மக்கள் நல திட்டங்கள் பூரா வந்துச்சு. அப்போ இவர் என்ன, உங்களுக்கு இடையில திரு அண்ணாமலை வந்தவுடனே அதில் எதிர்க்கட்சி யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ திரு அண்ணாமலை போகிற பிறகு இப்போ எடப்பாடியார் வந்து பேசுகிறார். இப்போ கூட இந்த முதல்வர் என்ன செஞ்சார், புயல் வெள்ளம் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னையே வெள்ளி சனியிலேயே அமைச்சர்களை டிப்யூட் பண்ணிட்டார். கடலூருக்கு 2 அமைச்சர், திரு சிவசங்கரன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இங்கே திரு பொன்முடி, செந்தில் பாலாஜி, இன்னும் பலர், அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் மணிவாசகம், பொன்னையா, இப்படி ஜான் வர்கீஸ், இப்படி பலரை ஏற்பாடு பண்ணிட்டார். அது மட்டுமல்ல, 12 குழுக்கள் போயிடுச்சு. எந்த குழுக்கள்? தேசிய பேரிடர் மட்டுமல்ல, மாநில பேரிடர் குழு. எப்படி செஞ்ச பிறகு உங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு நாள் 2 நாளை தீர்க்க முடியாது. ஆனால் போராட்டம் பண்ணது, ஆர்ப்பாட்டம் பண்ணது, சேத்தள்ளி வீசினதெல்லாம் யார்? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, நாம் மக்கள் போர்வையில் சேத்த வாத்தியா அடைக்கிறது, நடுரோட்டில் நிற்கிறது, இப்படி இதுவரை இல்லாத அளவுக்கு நேரடியாக எதிர்க்கட்சியால் பண்ண முடியலை. ஏன்னா மக்கள் ஆதரவு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு இருக்கிறதுனால மக்கள் கோபத்தின் வெளிப்பாடாக தான் பண்ணுறாரு அப்படின்னு திரு ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு. அதைத்தான் சொல்கிறேன். மக்கள் கோபங்கிறது எது? இதுக்கு பேர் மக்கள் கோபமா? உணவு கிடைக்கல. அதிமுக அமைச்சர்களை விரட்டி அடிச்சதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? பல ஊர்களில் விரட்டி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கோபம். இது வந்து உங்களுக்கு யாரு சேத்த வாரி பூசி அடிச்சதுன்னு தெளிவாக தெரியுது. ஒரு அரசியல் கட்சி, மக்கள் என்பது வேற, மக்களோடு இருக்கிறது அரசியல் கட்சி என்பது வேற. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. இதுதான் உண்மை. 3.5 வருஷம் வரும்பொழுது பல கோரிக்கைகள் நிறைவேறாம கூட இருக்கலாம். ஆனா என்னென்ன நல்ல காரியங்கள் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க கொள்ள. இப்போ நாங்களும் சில நேரங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகேவுடைய திருமாவளவன் அவர்கள், அதே போன்று எங்கள் தலைவர் செல்வ பிறந்தகை, நாங்களும் திமுக ஏதாவது அவர்களை மீறி தவறு நடந்தால் நாங்கள் சொல்கிறோம். அதை உடனே கேட்குறாங்க. சொல்கிறது இல்லைங்கிறது தான் சொல்கிறது. பாருங்க, எதிர்கட்சி எந்த எதிர்கட்சியாவது 8 மணி நேரம் வேலையை 12 ஆக்கும்போது எந்த எதிர்காட்சி பேசுனது யாரு? நாங்கள். அதே மாதிரி பஸ்ஸு தொழிலாளர்களில் வந்து குத்தையா மொத்தமாக எடுக்கணும்னு சொன்னாங்க, அதை எதிர்த்து நாங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும், சாம்சங் தொழிற்சாலை எந்த அதிமுக வந்து போய் போராடுது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி. அது உடனே சரி செய்யப்படுறதா இல்லையா? அதாவது அதிமுக ஆட்சிக்கு இதுக்கும் எப்படி பிரச்சனைனா, தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தால் நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மழை வெள்ளத்துக்கு 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு போன நிலைமையெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு கூட ஏன் எடப்பாடியார் அவர்கள் 2வது 3வது நாள் வந்தாருன்னா, மீம்ஸ் எப்படி வந்து சொன்னா, எடப்பாடி அவர்களுடைய கார் டயர் கூட மழையை போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் அவர் இறங்கி வேலை செஞ்சார். அந்த விமர்சனம் வந்து சொல்றது முடியாது. ஆனா தொடர்ச்சியாக வந்து நீங்கள் சென்னை மழை காலகட்டங்கள் சில வாரங்களுக்கு முன்பு பெய்த மழையப்போ சேலம் போயிட்டாங்க விமர்சனத்தை முதலமைச்சரும் துணை அமைச்சரும் வச்சாங்க. இப்போ இல்லை சார், பிறகு முதல்வராக இருக்கிற காலத்தில் பல புயல்கள் பல வெள்ளம் வந்துச்சு. அதுக்கு மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கல்ல, தோக்கடிச்சாச்சு. தோக்கடிச்சாங்க இல்லையா? இன்னைக்கு இந்த அரசு என்ன செய்யுது?
களத்துல நிக்குது, ஏதாவது தவறுகள் சொன்னா கேக்குது. இப்ப நான் கூட 2-3 விஷயங்கள்ல கோரிக்கை வச்சேன், குறைஞ்சபட்சம் எனக்கு பதில் வருது. இன்னும் இதுவரை நான் சொல்ல முடியாது. நான் 12 துறையில இருந்து எனக்கு பதில் வந்திருக்கு. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீட்ல வந்து 2.5% ஒரு மசோதா கொண்டு வாங்க, நீங்க வந்து ஒன்றிய அரசுல கேட்க வேண்டியல, பாண்டிச்சேரியில 10% கொடுத்துட்டாங்க, 600 கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அவங்க பதில் தர்றாங்க, செய்வோம்னு சொல்றாங்க. இந்த பதில் கூட நான் அதிமுக காலத்துல கிடைக்கல. இன்னொன்னு சொல்றேன், 37 வயசு வரையும் தான் தமிழ்நாட்டில் ஓபிசிகள் பரிட்சை எழுத முடியும். வெளி மாநிலங்களில் ஈவன் பிஜேபி மாநிலங்களில் 47 வயசு வரை எழுதலாம்னு இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு பதில் வருது, சில காரணங்களையும் சொல்றாங்க. அதே நேரத்தில் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த 3% இட ஒதுக்கீடு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நான் சேர்மனை போய் பார்க்குறேன், அதை நிறைவேற்றினார். அதை நான் பாராட்டவும் செய்கிறேன். நீங்கள் சில விஷயங்கள் செய்கிறாங்க, செய்யும் போது செய்வாங்க, ஆனால் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு பதிலாவது வருது இந்த ஆட்சியில். இல்லை, பிரதான வாக்குறுதிகளே வந்து நிறைவேற்றப்படலை. 3.5 ஆண்டுகள் வந்தாச்சு. ஒரு விஷயம் தெரியுங்க, பிரதான வாக்குறுதி நீங்க சொல்றீங்களா, நியாயமான விஷயம். பிரதான வாக்குறுதியில் என்ன மாதிரி வாக்குறுதி? பெரும்பாலான வாக்குறுதி 70 விழுக்காடு 75 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீட்டு தான் பிரதான வாக்குறுதி. நீட்டு தான் வந்து எலெக்ஷன்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்தா இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நீட்டு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறது மட்டுமல்ல, சட்டம் இயற்ற வேண்டியது யாரு? இன்னைக்கு ஒரு நாள்ல சட்டம் திரு மோடி அரசு உருவாகி நிறைவேற்றிச்சுன்னா நீட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப பிரச்சனை அது இல்லை. இப்ப ஏன் விடியா முகங்கள்னு சொல்றாரு? இதுவரையும் அவங்க விடியா அரசு சொன்னாங்க, இப்ப விடியா முகங்கள் ஏன் சொல்றாரு? இந்த மழை காலத்துல நமக்கு தொடர்ந்து எதிராக இருக்கிறது, தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கிறது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு இதுவரை எதுவுமே நமக்கு கொடுக்கல. பல முறை கேட்டோம், அதிமுக ஆட்சியில கேட்டோம். அன்னைக்கு திமுக எதிர்கட்சிகளும் சேர்ந்து வந்து அதிமுக ஆட்சியில வந்து ஒன்றிய அரசை கேட்டுச்சு, ஏன் நீ பணம் கொடுக்க வேண்டும். நேற்று என்ன நடந்தது தெரியுமா? முகாம்களிலிருந்து வெளியே வரார்கள் இபிஎஸ். அதே மாதிரி 2000 ரூபா போதாது ஓபிஎஸ், மற்ற எதிர்கட்சிகள். அதாவது பாஜகவுக்கு ஆதரவாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஒருத்தர் கூட ஒன்றிய அரசை கண்டிச்சு எங்களுக்கு நீங்க பணம் கொடுத்தா தானே நாங்க 2000 ரூபாயை 20,000 ஆக்க முடியும்னு சொல்லலாம் இல்லையா? எந்த கட்சி வந்தாலும் வந்து பிரயோஜனம் கிடையாது, இனிமேல் நம்ப முடியாதுங்கிறதா இபிஎஸ் அவருடைய ஸ்டாண்டு. தொடர்ச்சியா விழுப்புரம் வந்து எந்த ஆட்சியும் அவர் ஆட்சியை சேர்த்து நம்ப முடியாங்கிறாரா? மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிகள் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஒன்றிய அரசு இருக்கும்போது இந்த மின்சார கட்டணம் ஏற்றுவதற்கு உதய திட்டம் தான் காரணம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள். என்ன பண்ணாங்க? இவங்க ஆதரிச்சதுனால தான் நீங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அடிமை அரசு இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு சொல்ல வரேன் நான். அன்றைக்கு உங்களுக்கு வெளி மாநிலத்தவர்களும் இங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? பிஜேபி சொன்னது அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? இவங்க தானே. இப்ப நீங்க ஏற்கனவே செஞ்ச அந்த தவறுகள்ல இருந்து இன்னைக்கு மீள்வதற்கே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சிரமங்கள் இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எதிர்கட்சிகள் எதிர்த்தாலும் அதை சரி செய்கிறார்கள், கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் குறைகள் சொன்னாலும் அதை சரி செய்கிறார்கள். இந்த நிலைமை நான் என்னுடையதே சொல்லிட்டேன். நான் பதில் வருகிறது, போய் சந்திக்க முடியுது, அமைச்சர்களை சந்திக்க முடியுது. காரியம் காலம் நடந்தா கூட அது நாளைக்கு நான் தப்பு செஞ்சா எனக்கு தாங்க அது தவறு, எனக்கு தாங்க கஷ்டம் வரும். அதை புரிஞ்ச அரசு தான் இந்த அரசு. நிச்சயமாக பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள், சொன்னதையும் செய்திருக்கிறார்கள், சொல்லாத விஷயங்களையும் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்திருக்கிறார்கள். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டாலும் இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு இல்லை, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியான கொலை சம்பவங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு விஷயம், அதுல கோட்டை விடுதா? சட்ட ஒழுங்கு எது? ஒரு தனிநபர் பிரச்சனைகள், கொள்ளை தனிநபர் கொலையை வந்து நீங்க சட்ட ஒழுங்குகள் கொண்டு வர முடியாது. இப்ப துப்பாக்கி சூடு தூத்துக்குடி, அது சட்ட ஒழுங்கு. பல மாவட்டங்கள் எதிர்ப்பு கொடுத்தாங்க. ஒரு சாத்தாங்குளத்தில் 2 பேரும் போலி காவல்ல வச்சு செஞ்சாங்க. திமுக ஆட்சியில நடந்துச்சுல, திமுக ஆட்சியில வந்து லாக்அப் மரணங்கள் நடந்துச்சு. இல்ல, நான் சொல்ற காவல் மரணங்கள் வந்து மக்களுக்கு நன்றாக தெரிந்தும் காவல்துறையே செஞ்ச தவறுகளை நம்ம சொல்றோம். நம்ம நீங்க தருமபுரியில 4 மாணவிகள் எரிக்கப்பட்டார்கள். செஞ்சது யாரு? அன்றைய ஆளுங்கட்சி அதிமுக. தெரியாது. சட்டம் ஒழுங்கு எப்படி உருவாதுன்னு சொல்ல வர்றேன். தனிநபர் கொள்ளை இந்த பிரச்சனையில போய் நீங்க சட்டம் ஒழுங்கு கொண்டு வர முடியாது. 1-2 இருக்கலாம், அதையும் சரி செய்தார்களா இல்லையா? அது கள்ளக்குறிச்சி பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை போய் நின்று அதை செய்தார்களா இல்லையா? இன்னைக்கு முதல்வர் ஓடோடி செல்றாரா இல்லையா? துணை முதல்வர் எல்லாம் கிட்டத்தட்ட சில 1000 கிலோமீட்டர் போயிருக்காரு இந்த 4 நாள்ல. அப்ப இந்த மாதிரி முந்தைய அரசுல
யாராவது செஞ்சாங்களா? இபிஎஸ்ஓ, ஓபிஎஸ்ஓ, செல்வி ஜெயலலிதா அவர்களோ அந்த நேரத்தில் மட்டும் அவங்க தூங்காம இருந்திருந்தா செம்பரம்பாக்கத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு சைதாப்பேட்டை பாலத்துக்கு மேல தண்ணி போனது 4 நாள் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது போச்சா? யோசிச்சு பாருங்க. ஒரே நாள்ல வரலாறு காணாத மழைங்கிறது அவங்களுடைய ஒரு கேட்கறது டிஃபரெண்டா இருந்துச்சு. வரலாறு காணாத மழை எல்லா காலத்திலும் வந்துகிட்டு இருக்கு. இவங்க காலத்திலையும் வரத்தான் செஞ்சு, அதை சொல்லல, அதுக்கு சரி செஞ்சிருக்காங்களா? அதுதான் முக்கியம். இது மக்களுக்கு தெரியும். அதாவது இப்ப மக்கள் வந்து எதிர்க்கிறாங்கன்னா அது மக்கள் அல்ல, மக்களுக்கு பிறகு பின்னால எதிர்க்கட்சி பாஜக, அதிமுக தூண்டுதல் மட்டுமல்ல, அவர்களே நேரம் வந்து இறங்கும் போது வெளிப்பார்வையில மக்கள் சொல்லிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது இல்லை சார் உங்களுடைய இறுதி கட்ட ரொம்ப சிம்பிள். அதாவது இன்னைக்கு வந்து அறிக்கை அதிமுக ஆட்சி காலத்தில் வேலை வாய்ப்பு இன்மை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் 10%. இன்னைக்கு இந்தியாவிலையும் அதே 10%. இன்னைக்கு இந்திய அரசு சொல்லியிருக்கு 3% ஆயிருக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில். 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி கடன்டாரு. கலைஞர் 2011 ஆட்சி விட்டு போகும்போது மொத்தமாக சுதந்திர இந்தியாவிலேருந்து மொத்தமாகவே 1 லட்சம் கோடி தான் கடன். ஆனால் ஓபிஎஸ் அறிக்கை வாசிச்சார் கடைசி இதில் 5.5 லட்சம் கோடி கடன்டாரு. அப்போ 5.5 லட்சம் கோடி பெருசா 1 லட்சம் கோடி ஒன்றை பெருசாங்கிறது சிந்திச்சு பார்க்கணும். அது ஒரு கரெக்டாக உங்களுக்கு இந்த 1.5 கோடி தொண்டர்கள்னு சொன்னாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டா அட்லீஸ்ட் 1.5 கோடி வரலாம், இல்லை 2 கோடி 3 கோடி வரலாம். குடும்பம் ஓட்டு போட்டுச்சுன்னா சின்ன விஷயம் 70 லட்சம். உங்க தோல்விக்கு எம்ஜிஆர் காலத்து எம்ஜிஆர் 2 இடத்துல தவிர மீது எத்தனை தோத்தாரு பார்லிமெண்ட் தேர்தலில்? 2 இடம் தான் ஜெயிச்சாரு. அடுத்த ஒரு ஆட்சியை பிடிச்சாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் 2014 வந்து 2 இடம் தவிர மீது எல்லா இடமும் ஜெயிச்சாங்க. ஆனால் தோக்கவும் செஞ்சாங்க. அதுக்கு முன்னால் தோல்வி வெற்றிங்கிறது வேற. ஆனால் 7 இடத்துல டெபாசிட் போகிறது, 11 இடத்துல 3வது இடத்துக்கு போகிறது, அதே மாதிரி உங்களுக்கு 4வது இடத்துக்கு போகிறதுக்கு போகிற நிலைமை எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் கிடையாது, ஜெயலலிதா அவர்கள். அதனால் அந்த காலம் வேற, இந்த காலம். அதனால் வந்து இவங்க மீண்டும் வெல்வார்கள். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்கள் அவங்க சொன்ன செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் நடக்கலைனா கூட அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் இப்போவும் சொல்கிறேன். இன்னைக்கு திரு ஜெயக்குமார் சொன்னார் 40,000 வாக்கள் முழுசாக சிறுபான்மைக்கு போகுது. 41 இருந்தால் நாங்கள் 2 பேருமே தோக்க வேண்டியிருக்கு. அப்படி சிறுபான்மை வாக்கள் ஒட்டுமொத்தமாக போனதால அதிமுக பின்னடைவு செஞ்சுன்னு சொன்னது யாரு? 75 இடங்களில் வென்ற போது கூட ஜெயக்குமார் சொல்றாரு. என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். என்ன சொன்னா, அந்த சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் எதிராக இருந்தார்கள்ங்கிற ஒரே காரணம் தான். இவங்க சிஐல இருந்து முத்தலாக்ல இருந்து ஆதரவா இருந்தாங்க. இப்ப கூட நான் கேட்டேன், அரசு ஹஜ்ஜி இல்லம் கேரளாவில் 2 இருக்குது, தமிழ்நாட்டில் 1 இல்லை, பிற மாநிலங்களில் 1 இருக்குன்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் அதுக்குள்ள இடத்த தேர்ந்தெடுக்கிறோம், உடனே அறிவிக்கிறோம் வந்து பதில் வருது. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக பிரிஞ்சு வந்துட்டாங்கல்ல, இப்போ மக்கள் சிறுபான்மை வந்து அதிமுக இல்லை சிறுபான்மை ஓட்டு ஏன் முழுசா விழுதுன்னு சொன்னா அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். இவர்களை பொறுத்தவரை ஒரு கேட்டோம்னா ஹஜ்ஜி இல்லம், அதே மாதிரி வக்குப் கல்லூரி ஒன்று வேணும்னு கடையலூர்ல வேணும்னு நான் கேட்டேங்க. இன்னைக்கு 3 பதில் வந்திருக்கு. இந்த நிலம் கிடைச்சவொன்னே வக்குப் போர்டுக்கு ஒரு நிலம் கிடைக்குது, கிடைச்ச உடனே ஆரம்பிக்கணும் வந்து தபால் வருதுங்க. இது கூட வராத ஒரு ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. ஓகே, அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.